சபை. இந்த சிங்கார பொன்னடை இது எங்க நம்ம எழுதுரடி அருள் பாலிக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. உலகமெல்லாம் அருள் பாலிக்கும் அம்மனாகிய தீபாஞ்சி அம்மன் பட்டனாரப்பன். இப்படி பல தெய்வங்களை உண்டு செய்து அதற்கென ஒரு ஆலயத்தினையும் உற்பணம் செய்து ஆனா இந்த கோயில்ல ஆதிய மறக்காம ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்பெல்லாம் தற்காலிகமா எந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் கால் மண்டலம் அரை மண்டலம் 12 நாள் 24 நாள் தான் பூஜை வைக்கிறாங்க. கால் மண்டலம் இல்லைன்னா அரை மண்டலம். சரிங்க, அவசர உலகம். சரி, ஆனால் ஆதியை மறக்காம முழுதாக 48 நாள் மண்டல பூஜையை நிறைவு செய்து இன்று ஒரு நாள் இரவு சதுநாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆதிய மரபாத கோவில். இப்படி அவர்களது இந்த கோவிலுக்கு சேர்ந்த பங்காளிகளும் அண்ணன் தம்பிகளும் மாமன் வைத்துனர்களும் உற்றார் உறவினர்களும் அது மட்டுமல்ல நம் நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்கள். ஆமா, அவரது குடும்பங்களும் எப்படி இருக்கணும். அது மட்டுமல்ல நமக்காக வேடமிட்டு வெளியே வந்தவுடனே அன்பளிப்பு வழங்கிய தாய் உள்ளங்களும் தந்தை உள்ளங்களும். அது மட்டும் அல்லாது நம் நாடகத்திலே உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய வலைதளங்கள் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய அதாவது நம்ம அக்னிக்கு செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து யூடியூப் சேனல் அவர்களும் எப்படி எல்லாம் இருக்கணும். எப்படி இந்த நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊரு செழித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருகி எந்தவித நோய் நொடி பில்லி சூனிய காத்து கருப்பு எதுவும் அடையாம இந்த தீபாஞ்சி அம்மனுடைய அருள் பார்வை பெற்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தை செல்வங்கள் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து 16 செல்வங்களுடன் நிறைந்த சபையில் இப்ப எப்படி சபை நிறைந்திருக்கிறதோ அவர்கள் வாழ்வு அவ்வாறு நிறைந்திருக்க வேண்டும் என்று தீபாஞ்சி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல ஒரு கோவிலை அதாவது கட்டி நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கணும். நிச்சயமா வேணும். அப்படி இந்த கோவில் அங்கத்தினர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அதாவது நமது கரட்டூரினை சார்ந்த அதாவது யாரு சேர்மேன் ஐயாவாக்கிய அன்பு சகோதரர் கே மணி அண்ணன் அவர்கள் இந்த கோவிலுக்காக முன்னுதாரணமாக இருந்து முன்மாதிரியாக தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த 48 நாட்களுக்கும் கோவிலுக்கு வருபவர்கள் பசியுடன் செல்லக்கூடாது என்று இன்று எப்படி அன்னதானம் நடந்ததோ அது போலவே 40 இந்த கும்பாபிஷேகத்தினை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். யாரு? மணி ஐயா கே மணி ஐயா அவர்கள். சேர்மேன் ஐயா அவர்களும் சீருடனும் சிறப்புடனும் வாழ்க வேண்டும். அதாவது அவர் இப்படி எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறாரோ அதுபோல இந்த அம்மனின் அருள் பார்வை பெற்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று தொண்டு புரியக்கூடிய ஐயாவின் சேவை இன்னும் மக்களுக்கு நிறைய போய் சேரணும் அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி.